சாமி, நான் என்ன கேட்க போறேன்னு உனக்கு தெரியும். நான் இந்த மேட்ச்ல வின் பண்ணதும் அப்பா கிட்ட ஒரு சத்தியம் கேட்க போறேன். அப்பாவும் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். அதுக்கு நீ தான் எனக்கு துணையா இருக்கணும். காம்படிஷனை ஜெயிக்கிறதுக்கு சாமி கிட்ட ரெக்கமெண்டேஷன் போட்டுக்கிட்டு இருக்கா. ஆமாமா, கிளம்பலாமா? வாங்க. சொல்லுங்க மித்ரா மேடம். எங்க கிரவுண்டுக்கு வந்துட்டீங்களா? நான் வந்துட்டேன் மேடம். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. விஷயத்தை எல்லாம் கேள்விப்பட்டேன். அந்த பொண்ணு இன்னைக்கு கேமில் கலந்துக்க மாட்டா. அதுக்கு நான் பொறுப்பு. அவ கேம்ல மட்டும் இல்ல, இன்னைக்கு நடக்க போற எந்த கேம்லயுமே அவ பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது. எந்த காரணத்துக்கு கொண்டும் எந்த சூழ்நிலையிலையும் இதுக்கு பின்னாடி நான் தான் இருக்கேன்னு தெரியக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த விஷயத்தை ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணு. ஓகே மேடம், நீங்கள் இதை பற்றி கவலையப்படாதீங்க. நான் பார்த்துக்கிறேன். நான் மறுபடியும் கால் பண்றேன். போனை வைக்கிறேன். மீட்டிங் இருக்கு, என்ன காம்படிஷனுக்கு வரக்கூடாதுன்னு பிரச்சனை பண்ணா. அதுக்கப்புறம் இவளே கிளம்பி வந்திருக்கா. இப்ப யார் கூட இவ்ளோ சீரியஸா போன் பேசிட்டு இருக்கா? இன்னைக்கு கண்டிப்பா இந்த ரன்னிங் காம்படிஷன்ல நான் ஜெயிப்பேன். அப்பா என் மேல வச்சிருக்க நம்பிக்கையை நான் கண்டிப்பா காப்பாத்துவேன். பாப்பா, நீ இன்னைக்கு ரன்னிங் ரேஸில் கலந்துக்க போறியா? அப்படியா? ரன்னிங் ஓடுறதுக்கு பேர்லாம் கொடுத்துட்டியா? உன் டீட்டெயில்ஸ்லாம் சொல்லிட்டியா? உன் உடம்புல எங்கெங்கே மச்சம் தழும்பு இதெல்லாம் இருக்குன்னு ஸ்போர்ட்ஸ் கமிட்டியில் சொல்லணும். சொல்லிட்டியா? என்னம்மா அதை பண்ணலனா காம்படிஷன் எப்படிமா நீ கலந்துக்க முடியும்? பரவாயில்ல, நீ கவலைப்படாத. இப்போ கூட டைம் இருக்குது. அங்கே இருக்கிற ரூமில் தான் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. நீ போய் பாருமா. இப்போ கூட போய் எல்லாத்தையும் அவங்கக்கிட்ட சொல்லி என்ரோல் பண்ணிக்கலாம். நிறைய பேர் அதுக்காக தான் அந்த ரூமில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ போமா. போமா உள்ள போ. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களோட திறமையையும் தன்னம்பிக்கையையும் வெளிப்படுத்துகிற நேரம் அது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த ரன்னிங் காம்படிஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த போட்டியில் கலந்துக்க போகிற போட்டியாளர்கள் அனைவரும் ட்ராக்குக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அம்மா, அக்கா கூட ரன்னிங் ரேஸ் ஓடுறவங்க எல்லாரும் இங்க நிக்கிறாங்க. ஆனா ஏமா அக்காவை மட்டும் காணோம்? ஆமா, தமிழ் இன்னும் வரல. இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். சார், தமிழ் இன்னும் வரலையே. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு போயிருக்கா. மேடம், இப்பதான் ஒவ்வொரு ஸ்டூடெண்டா வந்துகிட்டு இருக்காங்க. தமிழ் வந்துருவா. நீங்க அங்க போய் வெயிட் பண்ணுங்க. என்ன பாரதி, என்னாச்சு? சார், போட்டியில கலந்துக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க. தமிழ் இன்னும் வரல. அதான் மாஸ்டர் கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். என்ன சொல்றீங்க பாரதி? தமிழ் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னுமா வரல? ஆமா சார். சார், தமிழ் இன்னும் வரல. போய் என்னன்னு விசாரிச்சு பாருங்க சார். சரி சார், நான் என்னன்னு போய் பார்க்கறேன். இப்பொழுது போட்டியில் கலந்து கொள்ளவிருக்கும் மாணவர்கள் அனைவரும் ஒவ்வொருவராக வந்து கொண்டிருக்கிறார்கள். வந்திருக்கும் பார்வையாளர்கள் போட்டியாளர்களை உற்சாகப்படுத்தும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இன்னும் சிறிது நேரத்தில் போட்டி ஆரம்பமாக இருக்கிறது. என்னால பேச முடியாம போனதுனால கத்தி சத்தம் போட்டு யாரையும் கூப்பிட கூட முடியாம போச்சு. டைம் வேற போயிட்டே இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல போட்டிலாம் ஸ்டார்ட் ஆயிடும். நான் எப்படியாச்சும் இந்த காம்படிஷன்ல கலந்துக்கணும். கடவுளே, நீ தான் நல்ல வழியை காட்டணும். அம்மா, இந்த போட்டியில நான் கலந்துக்கிட்டு வின் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா ஒரு ஆள் என்ன ரூம்குள்ள தள்ளி விட்டு என்ன லாக் பண்ணிட்டு போயிட்டாமா.
கத்தி கூட கூப்பிட முடியாத நிலைமையில இருக்கம்மா. மா எங்கம்மா இருக்க? நான் மாட்டிக்கிட்டது உங்களுக்கு தெரியலையா? நான் எப்படியாவது இந்த போட்டியில கலந்துக்கணுமா? வாங்கம்மா ப்ளீஸ்மா, என்னை காப்பாத்துங்கம்மா. நீ மட்டும் நாளைக்கு ஜெயிச்சுட்டு வா, அப்பா நீ என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பேன். நிஜமா தான் நான் சொல்றேன் தமிழ், நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன். சார், நம்ம தமிழை ட்ரெயின் பண்ண பிடி மாஸ்டர் கிட்ட தானே தமிழ் இன்னும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரலன்னு கேட்டோம். அவர் போய் பார்த்துட்டு வரேன்னு சொன்னாரு. அவரையும் இன்னும் ஆளை காணோம், தமிழையும் காணோம். பாரதி தெரியலையே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நான் பார்த்தேன், இங்கே தான் இருந்தாரு, இப்ப காணோம். எல்லாரும் வந்து வாங்க பண்ணுங்க. சார், எனக்கு என்னமோ ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்கிற மாதிரி இருக்கு சார். அண்ணே, என்னாச்சு? ஏன் இவ்வளோ டென்ஷனா இருக்கீங்க? தவக்கல, ஆதித்யா எங்க? அவன் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடிட்டு இருக்கான். நீ ஏன், என்னாச்சு? தமிழை காணோம். என்னென்ன சொல்றீங்க? ஆமா தவக்கல, இப்ப நமக்கு நின்று பேசிட்டு இருக்கலாம் நேரம் இல்லை. உடனே போய் தமிழை தேடி எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சாகணும். இன்னும் கொஞ்ச நேரத்துல காம்படிஷனும் ஆரம்பிச்சிடும். அதுக்குள்ள தமிழ் இங்க வந்து சேரலன்னா தமிழ் இந்த போட்டியிலே கலந்துக்க முடியாது. சார், நீங்க கிளாஸ் ரூம்ல போய் பாருங்க. தவக்கல, நீ தமிழ் கிரவுண்ட்ல வேற எங்கேயாவது இருக்காளான்னு போய் செக் பண்ணு. நான் போய் ஏதாச்சும் வாஷ்ரூம்ல இருக்காளான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். சரி பாரதி, தமிழ் கிடைச்ச உடனே எனக்கு கால் பண்ணுங்க, நானும் அவளை பார்த்தா கால் பண்றேன். சரிங்க சார். தவக்கல, நீ அந்த பக்கம் போய் சரி. பாரு. எனக்கு தெரிஞ்சு தமிழை காணோன்னு அவங்க 3 பேரும் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க மட்டும் அவளை கண்டுபிடிச்சிடவே கூடாது. தமிழ், தமிழ். ஆஹா, தமிழோட அப்பா அவளை தேட ஆரம்பிச்சிட்டானே. இதுக்கு மேல இங்க இருந்தோம்னா தேவையில்லாம மாட்டிப்போம். எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். ஹலோ, சொல்லுங்க மேடம். ஏய், இங்க பாரு, அந்த பொண்ணை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த தமிழ் எங்க இருக்கா? மேடம், நீங்க அந்த பொண்ணை பத்தி நினைச்சு கவலைப்படாதீங்க. நான் அவளை இங்க இருக்கிற ஒரு ரூம்ல வச்சு அடைச்சு லாக் பண்ணி சாவியை தூக்கி வீசிட்டேன். அவ அங்க உள்ள இருக்கிறது யாருக்கும் தெரிய போறது இல்ல. இங்க பாரு, அப்படிலாம் சொல்லாத. அவங்கள பத்தி உனக்கு தெரியாது. கண்டிப்பா நீ அவளை எங்க வச்சிருந்தாலும் அவங்க தேடி வந்துருவாங்க. மேடம், அவங்க என்ன தேடினாலும் மேடம் அந்த பொண்ணை அவங்க கண்டுபிடிக்க முடியாது. நான் பாத்துக்கிறேன் மேடம், நீங்க கவலைப்படாதீங்க. போனை கட் பண்ணுங்க.